கல்கி அவதாரம் எடுத்துவிட்டால் இந்த உலகம் அழிந்து விடுமா அல்லது ஒரு புதிய பொற்காலம் பிறக்குமா? இதோ புராணங்கள் சொல்லும் ரகசியம். கலியுகத்தின் கொடுமைகள் உச்சமடைந்து தர்மம் முற்றிலும் அழியும் நிலையில் மகாவிஷ்ணு தனது 10வது அவதாரமான கல்கியாக அவதரிப்பார். இது கலியுகத்தின் இறுதியில் நிகழும். அவர் எங்கே பிறப்பார்? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சம்லா என்ற புண்ணிய கிராமத்தில் விஷ்ணுயஷ் மற்றும் சுமதி தம்பதியருக்கு மகனாக பிறப்பார் என்கிறது பகவத புராணம். கல்கி பகவான் தேவதத்த என்ற சக்தி வாய்ந்த வெள்ளை குதிரையில் அமர்ந்து வருவார். அவரது கையில் தீமைகளை அழிக்கும் ரத்தனமரு என்ற வாள் இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சிரஞ்சீவியான பரசுராமரை கல்கிக்கு போர்க்கலைகளையும் ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுப்பார். அவர் ஒரு போர் வீரராக அதர்மத்தை வேறிருப்பார். கல்கி அவதாரம் உலகத்தை அழிக்காது, மாறாக உலகில் உள்ள தீயவர்களை மட்டுமே அழிப்பார். கலிபுருஷனை வீழ்த்தி அதர்மத்தை முடிவுக்கு கொண்டு வருவார். கல்கி அவதாரத்திற்கு பின் மீண்டும் சத்தியோகம் தொடங்கும். அமைதி, உண்மை மற்றும் தர்மம் நிறைந்த புதிய உலகம் பிறக்கும். இது ஒரு அழிவல்ல, ஒரு மாபெரும் மாற்றம். நீங்கள் கல்கி அவதாரத்திற்காக காத்திருக்கிறீர்களா? உங்களது கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.